ஹலோ ரைடர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கொஞ்ச நாளாக உடம்பு முடியல, அதனால் சரியாக வீடியோ போட முடியல. இப்பயும் முடியல தான். இருந்தாலும் கண்டினியூஸாக பண்ணிக்கிட்டு இருக்கணும், விட்டுறக்கூடாது அப்படின்றதுக்காக கண்டினியூஸாக அவங்க பண்ணிகிட்டு இருந்தேன். போன வீடியோவில் நான் உங்களுக்கு போட்டிருப்பேன், இது மாதிரி கோயம்புத்தூர் பெரிய நாய்க்குள்ள நடந்த ஒரு ஆக்சிடெண்ட்டை பற்றி நான் உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன். எல்லாருமே மீடியா உட்பட எல்லாருமே பஸ்ஸுக்காரன் ஸ்பீடாக வந்துட்டான், ஓவராக வந்துட்டான், அடிச்சுட்டு நிற்காமல் போயிட்டான், எல்லா தப்பும் சொல்கிறீங்க, கரெக்டு தான். பட் ஆனால் நீங்கள் அந்த ஆக்சிடெண்ட்டை ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு அவங்க சொல்கிறாங்களேன்றதுக்காண்டி அப்படியே ஏற்றுக்காமல் ஒரு காமன் சென்ஸோடு நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு அது புரிஞ்சிடும். ரெண்டாவது, நான் அந்த ஷார்ட்ஸ் வீடியோவில் சொல்லியிருப்பேன், நம்ம சேனல்லே பார்த்தீங்கன்னாக்கா ரோட்டில் நீங்கள் வண்டி இந்த மாதிரிலாம் ஓட்டினீங்க அப்படின்னாக்கா இப்படிலாம் ஆக்சிடெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி நான் நிறைய வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் அந்த வீடியோலாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த வீடியோவை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் பைக்காரங்க மேலே தான் தப்பு இருக்குன்ட்டு. பைக்காரங்களை குற்றம் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்லலை. பட் ஆனால் இப்போ அவர் பண்ண ஒரு தப்புனால ஒரு குடும்பமே அழிஞ்சு போச்சு. சரிங்களா? வாழ வேண்டிய ஒரு குடும்பமே அழிஞ்சு போச்சு. இப்போ அந்த 3 வயசு பையங்க, அவனுக்குலாம் என்னங்க தெரியும்? 3 வயசு பையன், அவன் இறந்துட்டான், அவங்க அப்பா இறந்துட்டார், அவங்க ஒய்ஃப் மட்டும் பொழைச்சிருக்காங்க. இப்போ அவங்க ஒய்ஃபோட நிலைமையை நினச்சி பாருங்களேன். அவங்க உயிரோடு இருந்தும் அவங்களால அந்த நரக வேதனை தான் அவங்க அனுபவிச்சிருப்பாங்க. நாளை யார் கூட பைக்கில் போகணுன்னாலும் அவங்களுக்கு ரொம்ப பயம். அந்த சுச்சுவேஷன்லேருந்து அவங்களால வெளில வரதுக்கே அவங்களுக்கு பல வருஷமாகும். சரிங்களா? நம்ம பண்ணுற ஒரு சின்ன தப்பு, ஒரு சின்ன செகண்ட் தப்பு தான் அதுக்கு முக்கியமான காரணம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பஸ்காரன் மேலே என்ன தப்பு அப்படின்னு சொல்லிடுவோம். ஃபுல் அண்ட் ஃபுல் தப்பு பஸ்காரன் அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. ஏன்னு கேட்டிங்கனாக்கா, பஸ்காரன் பண்ண தப்புனாக்கா அந்த மாதிரி ஒரு சிட்டி ரோட்டில் ஓவர் ஸ்பீடு போனது ஒரு மிகப்பெரிய தப்பு. அந்த தப்பில் அவர் செஞ்ச இன்னொரு விஷயம் என்ன தெரியுங்களா? அவர் ஹார்ன் அடிச்சுக்கிட்டே போனது. ஹார்னு கரெக்டாக அந்த பைக்குக்கு கொஞ்சம் முன்னாடி அடிச்சிட்டாரு. அது ஒரு நல்ல விஷயந்தான். பட் ஆனால் பைக்காரவங்க கவனிக்கலை. கொஞ்சம் முன்னாடியே அடித்தாலுமே நம்ம இந்த மாதிரி ரொம்ப சத்தம் வர ஹார்ன் அடித்தா யாராக இருந்தாலும் பயப்பட தான் செய்வாங்க. அது 2வது தப்பு. 3வது தப்பு, இது மாதிரி குறுக்க வராங்களேன்னு தெரிஞ்சு அவர் பிரேக் அப்ளை பண்ணி ட்ரை பண்ண மாதிரியே அந்த வீடியோவில் தெரியல. இடித்ததுக்கப்புறம் தான் பிரேக் அப்ளை பண்ணியிருக்காரு. அப்ளை பண்ணி அது கொஞ்சம் தூரம் போய் தான் முன்னாடி நிற்கிது. இது 3வது தப்பு. 4வது என்னென்னு கேட்டிங்கனாக்கா, அவர் பஸ்ஸை நிப்பாட்டினதுக்கப்புறம் இறங்கி பார்க்குறாரே தவிர, பார்த்துட்டு இருந்தால் எங்கே நம்மளை அடிச்சிடுவாங்களோ அப்படின்ற பயந்து ஓடுறாரே தவிர, கீழே விழுந்தவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிறத பற்றி அவர் யோசிக்கவே இல்லை. அவர் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னாக்கா, ஒரு வேளை அவங்க கீழே இல்லை டயர் கடியில் எங்கிட்ட மாட்டியிருக்காங்க அப்படின்னாக்கா, ஒழுங்காக அந்த பஸ்ஸை அவர் கொஞ்சம் ரிவர்ஸோ இல்லை சைட்லேயோ எடுத்து போகிறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கணும். அது ட்ரை பண்ணவே இல்லை. நீங்கள் நினச்சிருக்கலாம், ஏன் பஸ்காரன் நேராக ஏன் போய் மோதுறான், கொஞ்சம் சைடு எடுத்துக்கலாமேன்னு. அந்த வீடியோவில் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், சைடில் ஒரு 2 டூ வீலர் போயிருந்துச்சு. இவங்களை இடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் திருப்பி இருந்தாருனாக்கா கண்டிப்பாக இவங்களுக்கு திருப்பி இருப்பாங்க, இவங்களை இடிச்சிருப்பாங்க. சரிங்களா? ஸோ அதுவும் ஒரு முக்கியமான காரணம். தப்பிச்சு ஓடிருக்கக்கூடாது, அவர் இருந்து வேணுங்கிற ஹெல்ப் பண்ணியிருக்கணும். ஸோ இப்போ நம்ம பைக் ஓட்டினவர் என்னென்ன தப்பு பண்ணார் அப்படிங்கிறத பார்ப்போம். முதல் தப்பு, ஹெல்மெட் போடாமல் வண்டி ஓட்டுறது. ஏங்க, போலீஸ்காரன் பிடிச்சா ஃபைன் போடுறான்னு சொல்லிட்டு ஹெல்மெட் அத்தனை தடவை போடுறோமே, நம்ம வாழ்க்கையோட உசுறு போயிடும் அப்படின்னு சொல்லி யாருமே ஏங்க நினைக்க மாட்டேங்கிறோம். நான் இங்கேருந்து பக்கத்தில் ஒரு கடைக்கு போகணுன்னாலும் ஹெல்மெட் இல்லாமல் போக மாட்டேன். அதே மாதிரி ஒரு பழக்கத்தை நீங்கள் பழகிட்டு வாங்க. அப்படி பழகினா தான் ஒரு விபத்து நடந்தாலுமே நம்ம சேவ் பண்ணுறதுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கும். இப்போ நம்ம உடம்புல ஒரு கை போச்சு, கால் போச்சு, இல்லை வேறு எங்கிட்ட அடிபட்டுருச்சு அப்படின்னா கூட நம்மளால் உயிர் வாழ்ந்துட முடியும். ஆனால் தலைக்கு ஏதாவது அடிபட்டுச்சுன்னா கண்டிப்பாக நம்மளால் உயிர் வாழ முடியாது. கோமா ஸ்டேஜ், மூளைச்சாவு தேவையா இதெல்லாம்? இப்போ இந்த நியூஸ் பார்த்திங்கனாக்கா இது வருது, அதனால் நிறையா பேத்துக்கு தெரியுது. இது மாதிரி வராத நியூஸ் எவ்வளவோ இருக்குது. தமிழ்நாட்டில் ஆக்சிடெண்ட்டு எக்கச்சக்கமாக நடக்குது. எந்த அளவுக்கு சாலை மேம்படுதோ அந்தளவுக்கு ஆக்சிடெண்ட்டும் அதிகமாகிட்டே தான் போகுது. அதனால் நம்ம காப்பாற்றிக்கணும்னா கண்டிப்பாக ஒரு ஹெல்மெட் போட்டு தான் ஆகணும். ஸோ மறக்காமல் எல்லோரும் கண்டிப்பாக ஹெல்மெட் போட்டு ட்ரைவ் பண்ணுங்கள். சரிங்களா? 2வது தப்பு, அவர் ஸ்லோவாக போகிறாரு அப்படின்னாக்கா கண்டிப்பாக ஒரு ரோட்டில் லெஃப்ட் சைடு தான் போடணும். அவர் போனது ரைட் சைடு போகலாம். ஸ்பீடாக போனீங்கன்னாக்கா ரைட் சைடு போகலாம். 2வது, நான் நிறையா சொல்லியிருக்கிறேன், ரோட்டில் சென்ட்ரலில் போங்க. சென்ட்ரல்னாக்கா 2 லைன் இருக்குனாக்கா அந்த 2 லைன்லேயுமே நடு சென்ட்ரு, அது நான் சொல்லலை. ஒரு லைன்னா அந்த லைனோட சென்டரில் போகணும். நீங்கள் அந்த வீடியோ நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், அவர் அந்த வீடியோ அந்த ஃபுட்பாத் கட்டை வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த கட்டையை ஒட்டிட்டு போகிறாரு. இவர் ஹார்ன் அடித்தோன்னே பயந்துக்கிட்டு தான் இந்த பக்கம் வந்தார். சரிங்களா? அந்த இடத்துல பஸ் டிரைவரும் தப்பு, அவர் ஹார்ன் அடிக்காமல் கூட வந்திருக்கலாம்.
ஓரத்தில் போயிட்டு இருந்தவர் டப்புன்னு சென்டருக்கு வந்துட்டார். வண்டியில் கண்ணாடின்னு ஒன்று எதுக்கு வச்சுருக்காங்க சரிங்களா? அந்த கண்ணாடியை செக் பண்ணல, ரோட்டு ஓரத்தில் போனார், அது ஒரு தப்பு. 3வது அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா, அவர் ஒரு இன்ஸ்டன்ட் பிக்கப் கொடுக்கல. வண்டி வருதுன்னு தெரிஞ்சோடனே அவர் ரைட் எடுக்க பார்த்தாரு. பட் ஆனால் டைம் ரொம்ப கம்மின்றனால இடிச்சிருச்சு. ஒருவேளை நான் முன்ன சொன்ன மாதிரி அவர் ஹெல்மெட் போட்டிருக்கப்ப மண்டையில் பஸ்ஸு கீழே அந்த பம்பரோ இல்லை அந்த வீடோட பேரிங்கோ ஏதாவது இடிச்சிருந்தா கூட ஹெல்மெட் போட்டிருந்தா தப்பிச்சிருக்க வாய்ப்பு இருக்குது. பட் இனியோ அவங்க இறந்துட்டாங்க. இனிமேட்டு நடக்க போகிறத பற்றி நம்ம யோசிச்சுக்கணும். இதெல்லாம் வந்து நமக்கு ஒரு பாடம் சரிங்களா? இதை நம்ம வந்து கண்டிப்பாக கற்றுக்கணும். டிரைவிங் ஸ்கூல்லலாம் இந்த அளவுக்கு யாருமே சொல்லி தரமாட்டாங்க சரிங்களா? அதனால் இதெல்லாம் ஏதோ எனக்கு தெரிஞ்சது உங்களுக்கு சொல்லித்தரணும்னு ஒரு ஆசைப்பட்டேன், அவ்வளோதான். ஏன்னா யாருக்கும் ஒரு ஆக்சிடெண்ட் ஆகாமல் எல்லாமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணம் தான், வேறு எதுவும் கிடையாது. டிரைவிங்கில் பற்றின எக்ஸ்பீரியன்ஸுன்னு பார்த்தீங்கன்னாக்கா யூடியூப்பில் ரொம்ப கம்மியான சேனல் தான் இருக்கும். அதெல்லாம் முக்கால்வாசி மூடியாச்சு. ஏன் தெரியுங்களா? மக்களாகி அவங்களோட ஆதரவு அவ்வளோக்கு கிடைக்காத ஒரு காரணத்துக்காக தான். அவங்க எதுக்காக சொல்கிறாங்க? யூடியூப் மானிட்டேஷன் அது வேறுங்க. அது இருந்தால் அடுத்த லெவலுக்கு ஒன்று கொண்டு போயிட்டு நாங்கள் கற்றுக் கொடுப்போம். பட் ஆனால் இந்த மாதிரி ஒரு சொல்லித்தராங்க அப்படின்னாக்கா அதில் நம்ம சிந்தனைகளை கொஞ்சம் வச்சு நம்ம அதை அப்ளை பண்ணி வாழ்ந்தோம்னாக்கா நம்ம ஆக்சிடென்ட் இல்லாமல் நல்லபடியாக வாழ்கிறதுக்கு ஒரு ஹெல்ப்பாக இருக்கும். ஸோ இப்போ பாயிண்ட்டுக்கு வருவோம். அவர் வந்து அந்த ஓரத்தில் போயிட்டு இருந்தார். அந்த லைன் மாறுறப்ப அவர் மிரரை செக் பண்ணல, பேக் சைடு திரும்பி செக் பண்ணல. இது ரெண்டுமே முக்கிய தப்பு. ஒருவேளை அவர் கணிச்சிருந்தாருனாக்கா கண்டிப்பாக நடந்திருக்காது. 2வது அவர் ரோட்டோட சென்டரில் போயிருந்தார் அப்படின்னாக்கா கண்டிப்பாக அந்த பஸ்காரன் பின்னாடி வரப்போ நோட் பண்ணியிருப்பான், அவன் சென்டரில் போயிட்டுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் அவர் முன்னாடியே பிரேக் அப்ளை பண்ணியிருப்பார். ஸோ இந்த ஆக்சிடெண்ட் முழுக்க தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு ஆக்சிடெண்ட் தான். ஒரு பைக் ஓட்டுநரோட மிகப்பெரிய தவறுனாலையும் ஒரு பஸ் டிரைவரோட தவறுனாலையும், பஸ் டிரைவர் தப்புன்னு நான் சொல்லாமல் இருக்க மாட்டேங்க. அவரும் தப்பு தான். ஸ்பீடாக போயிருந்துருக்க கூட. ஒரு வேளை இந்த ஸ்பீடை குறைச்சிருந்தாருனாக்காவோ இல்லை பக்கத்தில் போய்ட்டு பிரேக் அடிச்சிருந்தாலும் நிப்பாட்டியிருக்க முடியாது வண்டியை. ஆனால் முழுக்க ஒரு 95% வந்து பார்த்திங்கனாக்கா பைக் ஓட்டுனவர் மேலே தான் தப்பு சொல்லுவோம். ஏன்னா உசுறு போச்சு, 2 உசுறு போச்சுங்க சரிங்களா? ஸோ இதெல்லாம் நல்லா மனசில் வச்சுக்கோங்க. மறக்காமல் ஹெல்மெட் போட்டு ஓட்டுங்க. அதுதான் நமக்கு வந்து ரொம்ப சேவ் ஆகும். இன்னொன்று என்ன பார்த்திங்கனாக்கா, அவர் கணிச்சிட்டு முன்னாடி ஏதோ ஒரு வண்டி வருதுன்னு தெரிஞ்சுட்டு அப்பயும் அவர் ஸ்லோவாக தான் ஓட்டிகிட்டு இருந்திருக்காரு. நம்ம இன்ஸ்டன்ட் பிக்கப் சொல்லி கொடுத்தோம் பார்த்திங்களா? அந்த மாதிரி ஒரு இன்ஸ்டன்ட் பிக்கப் கொடுத்துருந்தா ஓரளவு லேசான சிராய்ப்போட நம்ம வந்து ஆக்சிடெண்ட்டை தவிர்த்திருக்க முடியும். இல்லைனாக்கா கொஞ்சம் காயங்களோட தவிர்த்திருக்க முடியும். இல்லை பஸ் டிரைவர் வந்து அவன் வரான்னு தெரியுது, ஏறான்னு தெரிஞ்சிருந்து கொஞ்சம் லெஃப்ட்டில் திருப்பியிருந்தா லெஃப்ட் சைடில் பார்த்திங்கனாக்கா அங்கே ஒரு 2 பேர் வந்துருந்தாங்க. எல்லாத்துக்குமே சிறு காயங்களோட தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்திருக்கு. உயிர் போகணுன்ற அளவுக்கு அவசியம் இருந்திருக்காது. ஸோ இதெல்லாம் மறக்காமல் வச்சுக்கோங்க. நம்ம வந்து பார்த்திங்கனாக்கா ஃபுல்லாக டிரைவிங் பற்றின டிப்ஸாக கொடுத்துக்கிட்ருக்கோம். ஸோ இப்போ இந்த டிரைவிங் டிப்ஸு கொடுத்துக்கிட்ருக்கோம். கண்டிப்பாக அவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. அதனால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் புதுசாக இருந்தால் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் சரிங்களா? ஓகே ரைடர்ஸ், பாய்.